Hi friends, இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வாங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லையா சென்டர் பாயிண்டில். அந்த இடத்துல இப்போ நான் சாக் பீஸ் வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. அடுத்து அப்படியே நேராக ப்ளவுஸோட பீஸ் மேலே ஸ்லீவ் பீஸை வந்து அப்படியே மேலே வச்சு பாருங்கள். அந்த இடம் எங்கே வருதோ அங்கேருந்து தைக்க ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி தைச்சி பழகிட்டிங்கன்னா ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் நேராக வருங்க தைக்கும்போது. அப்படியே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஹார்மோல் சைட்லேருந்து அப்படியே தைச்சிட்டே வரணும். ரெண்டு பீஸையுமே இழுக்காமல் அது மாதிரி ஒரு பீஸோட இன்னொரு பீஸ் தைச்சி சுருக்கம் வராத மாதிரி பார்த்து மெதுவாக தைங்க. அப்புறம் கரெக்டாக ஷோல்ட்ரு கிட்ட வந்தோடனே நீடில் அப்படியே நிப்பாட்டி ஷோல்ட்ரு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து முதுகு பகுதியில் அந்த ஜாயிண்ட்டு போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு தைக்கணுங்க. கரெக்டாக ஷோல்ட்ரு கிட்ட நீடில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கிட்ட ஜாயின் பண்ணும்போது லேஸாக அப்படியே ஒரு வளைவு கொடுத்து தைக்கணுங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்பவுமே ஷோல்டரோட ஜாயிண்ட்டு ரெண்டு ஜாயிண்ட்டும் இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஜாயிண்ட்டு தையல் வந்து முதுகு பகுதியில் பேக் சைடில் வர மாதிரி எடுத்து விட்டுட்டு ஷோல்டரை நல்லா நகத்தால் ப்ரெஷ் பண்ணிவிட்டு தைங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் தைச்சிட்டோம். அதில் இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட தையல் ஒட்டி அது நேரே அப்படியே இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பர்ஃபெக்டாக அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டும் ஸ்லீவோட ஜாயிண்ட்டும் கரெக்டாக நேராக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி தைக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம இப்போ இன்னொரு ஸ்லீவும் தைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீவோட சென்டரை எடுத்து ஷோல்டரில் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த சென்டராக இருக்க அந்த பாயிண்ட் கோடு கூட தெரியுது பாருங்கள், நம்ம மடித்து விட்டது. அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து ஷோல்டரோட சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்லீவோட கிளாத் எடுத்து மேலே வச்சு நம்ம எங்கே வருதோ அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். நிறுத்தி நிதானமாக தைங்க. பீஸை எப்போவுமே இழுத்துடக்கூடாது, ரெண்டு பீஸுமே இழுத்துடக்கூடாது. ஃப்ரண்டில் தைக்கும்போது எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரண்ட் போர்ஷனோட தைக்கும்போது பொறுமையாக தைக்கணும். ஷோல்டரை நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு அப்புறமா நிறுத்தி ஷோல்டரோட சென்டரில் நீடியில் நிறுத்தி ரெண்டு ஸ்லீவையும் பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் அது எந்த போர்ஷனில் தைக்கிறோமோ அந்த கிளாத்தையும் ஒன்றா வச்சு இழுக்காமல் தையல் போடுங்க. இது மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து தொடர்ந்து தையல் வீடியோக்கள்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் உங்களுக்கான வீடியோ என்னவோ அதை நான் போடுறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் கிளியராக தெரியுதான்னு தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்லீவும் தைச்சிட்டோம். பாருங்கள், அதை அப்படியே எடுத்து காட்டுறேன். நம்ம ஷோல்டரோட அந்த பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் ஈவனாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் ஏதோ வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளியராக தெரிஞ்சுதானும் சொல்லுங்கள். நன்றி.